இந்த உலகம் மட்டும் இல்லை, தண்ணி இல்லாமல் நம்ம உடம்பு இல்லை. நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக ஒரு 60-70% நம்ம உடம்பு தண்ணி இல்லாமல் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச செய்யுங்க. அதுவும் ஒரு குடிநீர்ன்றது இன்னைக்கு இந்த கோடை காலத்துக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லி தெரியவதில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். அன்றாட வேலைக்காக அலைகிற மக்கள், வெயில் அலைகிற மக்களும் சரி, கடினமாக உழைக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. எல்லாருமே நம்ம பார்க்குறோம் டெய்லி. அப்படி இருக்கப்ப கடினமாக உழைச்சு தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கிறதுன்றது மிகப்பெரிய புண்ணியம். அப்பேற்பட்ட புண்ணியத்தை இவங்க அற்புதமாக இங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அன்னை சுப்பிரமணியன் அவங்க ரொம்ப சந்தோஷங்க. இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு அண்ணன் உங்களுக்கும், நம்ம அரசுக்கும், முதல்வருக்கும், துணை முதல்வருக்கும், நம்ம அதிகாரிகளுக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் இங்க அண்ணன் திலகராஜன் பேசுறப்ப அண்ணன் அமைச்சர் அவர்கள் நிறைய விஷயம் சொன்னாங்க. கிருஷ்ணமூர்த்தி அண்ணனை பற்றி சொன்னாங்க, திலகராஜனை பற்றி சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க. எப்பவுமே உங்களோட நல்ல எண்ணங்கள், உங்க நல்ல பதிவுகள் எப்பவும் இருந்துகிட்டே இருக்குங்க. அது கிருஷ்ணமூர்த்தி அண்ணனுக்கும் திலகராஜனுக்கும் நான் இந்த மாதிரி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அண்ணன் சொன்னாங்க ஒளி பாலாண்டு, உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பிரதர். ஆமா, புதுமக்கள் எங்க தொகுதி எம்எல்ஏ பிரபாகராஜன் அவர்கள் அதை எப்பவுமே அண்ணன் சுப்பிரமணியன் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த நொடியில இருந்து அவர் தான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. இல்லையா அண்ணன் தயவு செய்யுங்க, நான் வந்துடுறேன், நீ கிளியரா இருக்கேன், அமைச்சர் என்ன சொல்லிட்டாங்கன்னு அண்ணனுக்கு முன்னாடி நான் இப்ப சொல்லுவேன், இருந்தால் என் கடமை அப்படின்னு சொல்லுவாரு. உங்களுக்கும் இந்த ஒரு பெரிய நன்றிங்க. குடிநீர்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுலயும் சுத்தமான குடிநீர்ன்றது அதை விட முக்கியம். சுத்தமான குடிநீர் இலவசங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு